அவர் நமக்கு நல்ல கன்மலையாகிய கர்த்தர். ஆமென். நாம் நம்பத்தக்க ஒரு நல்ல கன்மலை அவர் ஒருவர் மட்டும். இந்த உலகத்திலே வாழ்வதற்கு இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை அதிசயமாய் கர்த்தர் நடத்துகிறார். நம்மோட ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நிறைய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் சொல்லுகிறார். நான் நம்புகிறேன் அதெல்லாம் பனியை போல நம்ம மேல விழுந்து கொண்டே இருக்கிறது. ஏற்ற நாளில் அது எல்லாவற்றையும் ஆண்டவர் வளர பண்ண வல்லவராயிருக்கிறார். ஆமென். இந்த 6வது நாளிலையும் ஆண்டவர் நமக்கு பெரிய மகத்துவத்தை செய்வார். திருச்சபையில் இருக்கிற ஆன்லைன் மூலமாக இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த 7 நாள் முடியும் போது ஒரு பெரிய மகிமையை நிச்சயமாய் நாம் காண போகிறோம். நம்மை ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நம்மை விசுவாசிக்க பண்ணி இருக்கிறார். கர்த்தர் நிறைய வாக்குத்தத்தத்தை விசுவாசம் பண்ணியிருக்கிறார். அது எல்லாம் அப்படியே நமக்கு நடக்க போகிறது. ஆமென். இன்றைக்கி ஸ்பெஷலாக நமக்கு ரொம்ப தேவையான ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு ஞானமுள்ள ஒரு இருதயம். ஞானமுள்ள ஒரு இருதயம். இந்த ஞானத்திற்காக நம்ம ஒவ்வொரு நாளும், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரும் கடிந்து கொள்ளாதவர். இந்த உலகத்திலே வாழ, இந்த உலகத்திலே ஜீவிக்க, இந்த உலகத்திலே சம்பாதிக்க, இந்த உலகத்திலே நாம் கஷ்டப்படாமல் இருப்பதற்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ரொம்ப தேவையான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஞானம்தான் முக்கியம். அதான் வேதம் சொல்லுகிறது, எண்ணத்தை சம்பாதித்தாலும் நீ புத்தியை சம்பாதித்துக்கொள். அப்படி இல்லைன்னா இந்த உலகம் நம்மளை அழிச்சிரும், இந்த உலகம் நம்மளை முடிச்சிரும். இந்த உலகத்தில் பேதையானவர்களுக்கு இந்த உலகத்தில் வேலையே இல்லை அப்படின்னு சொல்லுகிற இந்த உலகம். ஆனால் நான் நம்புகிறேன், பேதைகளை ஞானியாக்குகிற கர்த்தர் இந்த நாள் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஞானிகளாய் மாற்றுவாராக. ஆமென். ஒன்றுமே அறியாத சின்ன வயதில் பெரிய பொறுப்பு தேவனுடைய மனுஷன் மேலே வைக்கப்பட்டிருக்கிறது. சாலோமன் சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்கு பொறுப்பு ரொம்ப பெருசு, ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு வயசு பத்தாது, அந்த அளவுக்கு ஞானம் இல்லை, நான் உம்மிடத்துல ஒன்றுமே கேட்கல, ஞானத்தை நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் ஆண்டவர் அவனுக்கு சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களையும் நடத்தக்கூடிய தெய்வீக ஞானத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். இந்த ஜெபத்தினுடைய ஆரம்பத்திலே இதுவரையிலையும் புத்தீனமாய் நடந்திருக்கலாம். இதுவரையிலையும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நிறைய ஏமாந்து போயிருக்கலாம். இதுவரையிலையும் உங்களுடைய ஞான குறைவுகள் பல இடங்களிலே வெளிப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்று இந்த 6வது நாள் வாஞ்சையோட கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய தெய்வீக ஞானத்தினால் எங்களை அப்படியே நிரப்புங்க. ஆண்டவரே உம்முடைய தெய்வீக ஞானம் எங்களுக்கு வெளிப்படட்டுமப்பா. அப்படியே ஆராதிச்சு எல்லாருடைய கரங்களையும் வானத்துக்கு நேராய் உயர்த்தி அப்படியே ஜெபம் பண்ணிட்டு எங்களுடைய ஞானத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர், எங்களுக்கு ஞானத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர் நன்றியப்பா. உங்களில் எவன் பேதையா இருக்கிறானோ அவன் என்னிடத்தில் வர கடவன், அப்பொழுது அந்த பேதைகளை ஞானி ஆக்குகிற உம்முடைய வல்லமை கடந்து வருமே. இப்பொழுது ஆண்டவரே சத்துருக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஞானம், இந்த ஜனங்களுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஞானம், தகப்பனே இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஞானம், இப்படிப்பட்ட சகல ஞானத்தையும் இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திலே எங்களுக்கு தருவதற்கு நீர் வல்லவர். நீர் ஞானத்தில் ஐஸ்வர்யம் உள்ள கர்த்தர். உம்முடைய ஞானம் சொல்லி முடியாதது. ஆண்டவரே நீர் ஞானத்திலே உறைவிடமானவர். இந்த உலகத்தை ஞானமாய் உண்டாக்கினீர். உம்முடைய ஞானத்திற்கு நிகராய் இந்த உலகத்திலே ஒன்றும் இல்லை, ஒருவரும் இல்லை. இந்த உலகத்திலே இருக்கிற எத்தனை
ஞானிகள் வந்து எங்களுக்கு முன்பாய் நின்றாலும் எல்லா ஞானத்தை விட நீர் ஆண்டவரே ஞானம் உள்ள கர்த்தர். இப்போ உங்க ஞானம், இப்போ உங்க ஞானம், இப்போ உங்க ஞானம். நன்றி அப்பா, நன்றி, நன்றி அப்பா, நன்றி. அவருடைய ஞானம் சொல்லி முடியாதது. என் இயேசுனுடைய ஞானம் சொல்லி முடியாதது. கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். உம்முடைய ஞானம் சொல்லி முடியாதது. நீங்க சாதாரண மாணவர் அல்ல. நீங்க சாதாரணமானவர் அல்ல. நீங்க சாதாரணமானவர் அல்ல. நீங்க சாதாரணமானவர். முழு பலத்தோடு நீங்க சாதாரணமானவர் அல்ல. இயேசுப்பா, நீங்க சாதாரணமானவர். நீங்க அசாதாரணமானவர். நீங்க சாதாரணமானவர் அல்ல. நீங்க சாதாரணமான. முடிஞ்சவங்க எல்லாரும் முழு பலத்தோட சொல்லுங்க. நீங்க சாதாரணமானவர் அல்ல. இயேசுப்பா, நீங்க சாதாரணமானவர். நாங்க நம்புறாண்டவரே, நீங்க சாதாரணமானவர் அல்ல. நீங்க சாதாரணமானவர் அல்ல. எங்கள் தகப்பனே யெகோவா, நீங்க சாதாரணமா. எங்கள் தகப்பனே யெகோவா, எங்கள் தகப்பனே, உமக்கு முன்பாக யார் நிற்க முடியும்? உம்முடைய ஞானத்திற்கு முன்பாக யார் நிற்க முடியும்? இப்ப கைகளை உயர்த்தி சொல்லுவோம். நீங்க சாதாரணமானவர் அல்ல. ஏசப்பா, கெஞ்சி கெஞ்சி அப்படியே கேட்டுட்டே, நீ நல்லவரப்பா. நன்றி. நீங்க சாதாரணமானவர். இயேசுவே, உமருகினிலே ஆவலா வந்துள்ளே. இயேசுவே, உமருகினிலே ஆவலா வந்துள்ளே. இப்ப கைகளை உயர்த்தி இயேசுவே, இயேசுவே, நன்றி அப்பா. இயேசுவே, இயேசுவே, ஒரு விஷயம் கூட சொல்லுவோம். இயேசுவே, நீர் ஒருவரே நல்லவர். இயேசுவே, நன்றி அப்பா. இயேசுவே, இயேசுவே, ஒரு விஷயம் கூட இயேசுவே, இயேசுவே, உமருவினிலே ஆவலா வந்துள்ளே. இயேசுவே, உமருவினிலே ஆவலா வந்து. முழு பலத்தோடு இயேசுவே, இயேசுவே,
இருக்கா? எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வேற யாருப்பா இருக்கா? வேற எங்களை கை தூக்கி விடுவதற்கு யாருப்பா? நன்றி அப்பா. இயேசுவே, திரும்ப இயேசுவே, இயேசுவே நன்றி அப்பா. ஓ நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவே, உந்தன் பாரிசுத்தம் காணும் போது உந்தன் அழகை நான் ரசிக்கும் போது என்னை சுற்றி எல்லாம் ஈரோடில் ஒளியாகும். உந்தன் அன்பை நான் உணரும் போது உந்தன் சித்தத்தை நான் அறியும் போது என்னை சுற்றியே எல்லாம் ஈரோளில் ஒளியா. இப்ப கைகளை உயர்த்தி நான் போற்றுவேன், நான் போற்றுவேன். ஓ ஹalleluya, நான் போற்றுவேன். உம்மை ஆராதித்து உயிர்வா. ஒரு விசை கூட எல்லாரும் உந்தன் பரிசுத்தம், உந்தன் பரிசுத்தம் காணும் போது உந்தன் அழகை நான் ரசிக்கும் போது என்னை சுற்றி எல்லாம் ஈருளில் ஒளியாகும். உந்தன் அன்பை உணரும் போது உன் சித்தத்தை நான் அறியும் போது என்னை சுற்றி எல்லாம் ஈரோளில் ஒளியாகும். இப்ப கைகளை வைத்து நான் போற்றுவேன், நான் போற்றுவேன். ஓ ஹalleluya, நான் போற்றுவேன். உம்மை ஆராதித்து உம்மை ஆராதித்து இரக்கம் நிறைந்தவரே என் இயேசு ராஜனே, இரக்கம் நிறைந்தவர் இயேசு ராஜா. எண்ணில்லா நன்மைகள், எண்ணில்லா அற்புதங்கள் என் வாழ்வில் செய்தவரே, எண்ணில்லா அதிசயங்கள். Yes, praise the Lord. என் வாழ்வில் செய்தவரே. இப்ப சேர்ந்து சொல்லுவ, எண்ணி 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 நான் பாடுவேன். ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன். எண்ணி எண்ணி நான் பாடுவேன், நான் பாடுவேன். ஒவ்வொன்றாய் சொல்லி சொல்லி பாடுவேன். கரங்களை தட்டி அப்படியே
கர்த்தருக்கு. எல்லாருடைய கரங்களையும் தட்டி அவர் ஒருவரே ஜெயித்தார். அவர் ஒருவரே ஜெயித்தார். இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே ஜெயித்தார். ஆமென். இந்த உலக ஞானத்திற்கும் ஆண்டவருடைய ஞானத்திற்கும் நிறைய வித்தியாசம் வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. தானியேலுடைய ராஜா ஒரு சொப்பனத்தை பார்த்து அந்த சொப்பனத்தை மறந்துடுவார். அப்போது அவருடைய ராஜ்ய பாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு மந்திரவாதிகளையும் அழைத்து, இந்த மாதிரி நான் ஒரு சொப்பனத்தை பார்த்தேன், அந்த சொப்பனத்தை மறந்துட்டேன், அந்த சொப்பனத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் நீங்கள் எங்களுக்கு தரணும் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொப்பனத்தை சொன்னீங்கன்னா நாங்கள் விளக்கம் சொல்கிறோம். ராஜா ஸ்ட்ரிக்டாக கட்டளையிட்டார், இல்லை இந்த சொப்பனத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் சொல்லலை அப்படின்னா இந்த ஊரில் யாரெல்லாம் ஞானி அப்படின்னு இருக்கிறீங்களோ அவங்க அத்தனை பேரை நாங்கள் கொண்டுருவோம். அப்போ தான் தானியேல் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறான். அப்போ ஆண்டவர் எப்படி வெளிப்பாடு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால், அந்த சொப்பனத்தையும் ஆண்டவர் அவனுக்கு சொல்லி கர்த்தர் விளக்கத்தையும் அவனுக்கு கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். நான் நம்புறேன் என்னுடைய ஆண்டவருடைய ஞானம் உங்கள் மேலையும் என் மேலையும் பர்ஃபெக்டாக விளங்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு நடந்து கொண்டிருப்பதை மட்டுமல்ல, நடக்க போவதை மட்டுமல்ல, இதற்கு முன்பாக நடந்தது, ஏன் நடந்தது என்கிறதை கூட நமக்கு சொல்லி தந்து நம்மை ஞானத்தினால நிரப்புகிறது. நீங்கள் வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது 2 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, 2 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை, ஸ்தோத்திரம், 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திருப்பி கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா, சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய நெருங்கிய நண்பனான யோனத்தானுடைய மகன் மேவிபெசேத்துக்கு சொல்லுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. அப்படின்னு சொன்னா, தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தம் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திருப்பி கொடுப்பேன், நீ என் பந்தியிலே நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். ஆனா இந்த வார்த்தை இந்த மேவிபெசேத்துக்கு வருகிற இந்த சூழ்நிலை ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. அப்படின்னா, தன்னுடைய தாத்தாவும் தன்னுடைய தகப்பனாரும் ஒரு மலையிலே அப்படின்னு சொன்ன அவங்க யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது இந்த மேவிபெசேத்தினுடைய தாத்தாவும் அவனுடைய தகப்பனாரும் ஒரே நாளிலே பட்டயத்தால் கொல்லப்படுவார்கள். இப்போ அவங்க 2 பேரும் பட்டயத்தால் கில்போவா மலையிலே செத்துட்டாங்க அப்படின்ற அந்த செய்தி இவனை ஒரு அம்மா, ஒரு தாதி, ஒரு அம்மா சுமந்துட்டு இருக்குது. அந்த அம்மாவுடைய காதுகளில் கேட்ட உடனே அந்த அம்மா தூக்கிட்டு இருந்த இந்த பிள்ளைய அப்படியே கீழே விட்டுட்டாங்க. அவங்களுடைய கையிலிருந்து இந்த குழந்தை இந்த பிள்ளை அப்படியே கீழே விழுந்து இந்த ஒரு துக்க செய்தியை கேட்ட உடனே அதை தாங்க முடியாம அந்த பிள்ளைய கீழே போட்டதுனால அவனுடைய 2 கால்களும் அப்படியே முடமா மாறிடுச்சு. நல்லா கவனிங்க, ஒரே ஒரு துக்க செய்தி இவனுடைய எதிர்காலத்தையே முழுக்க அழிச்சிருச்சு. அவ்வளோதான். தன்னுடைய தாத்தா செத்து போயிட்டாரு, தன்னுடைய தகப்பனார் இறந்து போயிட்டாரு அப்படின்ற செய்தி அவனுடைய வாழ்க்கையை முடமாக்கிருச்சு. இப்போ அவனால் எழும்ப முடியல. இப்போ என்ன அப்படின்னு சொன்னால்,
அந்த ராஜா இருந்த நாட்களிலே எல்லாரும் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க, அவங்கள நிறைய பேர் மதிச்சாங்க. ஆனா இப்போ அந்த ராஜா சவுல் ராஜா இல்லை, அவங்க அப்பா இல்லை, மொடமான பிள்ளையை யாருமே பார்க்க முடியாம, நீங்க ஒரு வசனத்தை வாசிச்சீங்கன்னா தெரியும் இவன் எங்க போறாங்க அப்படின்னா, நீங்க 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசித்தால், அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அம்மிலேரின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலே இருக்கிறான். லோத்தப்பாரிலே அப்படின்னா இவன் குடியிருந்த இடத்திற்கும் அந்த இடத்திற்கும் கொஞ்சம் தூரம் அல்ல, ஆட்கள் நடமாட்டம் இல்லாம ஜனங்கள் அதிகமாக இல்லாத யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல ராஜா வீட்டு பிள்ளையா வாழ்ந்த இந்த மேவிபெசேத்துக்கு இப்போ யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு கடந்து போறான். அப்போ அவனுடைய எதிர்காலமே சூனியமாச்சு. ஒரு செய்தி அவனுடைய வாழ்க்கையை மிகவும் கலங்கடிச்சிருச்சு. ஆனா இப்ப இன்னொரு செய்தி அவனை தேடி வருது பாருங்களேன். இப்ப அதே அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அம்லேயின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகம் குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேவிபோசேத்தே என்றான். அதற்கு இதோ அடியேன் என்றான். ஆமேன் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளையே, எந்த ஒரு துர்ச்செய்தி அவனுடைய இருதயத்தை கலங்கடித்து தன்னுடைய எதிர்காலத்தை நாசம் பண்ணி அந்த ஒரு துர்ச்செய்தினாலே எல்லாவற்றையும் இழந்தானோ, இப்போ கொஞ்ச நாள் தாண்டின உடனே அவனுக்கு ஒரு நற்செய்தி வருகிறது. ராஜாவினிடத்திலிருந்து உனக்கு அழைப்பு வந்திருக்கிறது. ஆமேன். அந்த நற்செய்தி சாதாரணமானது அல்ல. நான் நம்புகிறேன் அந்த நற்செய்தி அவன் இழந்த அனைத்தையும் அவனுக்கு திரும்ப கிடைக்க பண்ணினது. இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தினுடைய இந்த 6வது நாள், கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் பலவிதமான துர்ச்செய்தியை கேட்டு கேட்டு உடைந்து போய் வந்திருக்கலாம். அந்த துர்ச்செய்தி உங்களை கலங்கடித்திருக்கலாம். அந்த துர்ச்செய்தியின் மூலமாய் நீங்கள் பயத்தோடு இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஆணித்தரமாய் வாக்கு கொடுக்கிறார். உன் குடும்பத்திற்கு நேராக இன்னொரு நற்செய்தி கடந்து வரும். அது ராஜாவினிடத்திலிருந்து கடந்து வரும். ராஜாவினிடத்திலிருந்து கடந்து வரும். ஆமேன். நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த நற்செய்தி நீங்கள் இழந்ததை உங்களுக்கு திரும்ப தருகிற நற்செய்தியாய் மாறும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நீதிமானுடைய இருதயம் பதறாது. அது கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா இல்லையா? உலகமெல்லாம் துர்ச்செய்தி கடந்து போகும்போது ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு நற்செய்தியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறக்கும் போது அந்த நாட்டிலே இருந்த எல்லா ஜனங்களுக்கும் துர்ச்செய்தி போய்கொண்டே இருக்கிறது. குழந்தைகள் எல்லாம் கொல்லப்படணும். ஆனா ஒரு நற்செய்தி, இதோ இம்மானுவேல் ஒருவர் பிறந்திருக்கிறார். இந்த சகல ஜனங்களுடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நான் விசுவாசிக்கிறேன், நான் ஆணித்தரமாய் நம்புகிறேன். இனி நம்முடைய காதுகளுக்கு நல்ல செய்திகள் கடந்து வர போகிறது. ஆமென். எல்லாருடைய கைகளையும் உயர்த்தி ஆமென், ஸ்தோத்திரம். அப்பா, இந்த வார்த்தையின் படியே நடக்க போகிறதற்காக நன்றி. என்னுடைய பிள்ளையினிடத்திலிருந்து ஒரு நற்செய்தி எனக்கு வரப்போகிறது. தூர தேசத்திலிருந்து ஒரு நற்செய்தி எனக்கு வரப்போகிறது. என் தகப்பனாரிடத்திலிருந்து ஒரு நற்செய்தி வரப்போகிறது. நல்ல சத்தமா சத்தமா என்னுடைய தொழிலிலிருந்து ஒரு நற்செய்தி வரப்போகிறது. இதுவரையிலையும் துக்க செய்திகளை, பயப்படுத்துகிற செய்திகளை
கேட்ட என்னுடைய காதுகளுக்கு ஒரு நற்செய்தி, ஆமேன் ஆமேன் ஆமேன், அந்த பேர பிள்ளையினிடத்தில் இருந்து ஒரு நற்செய்தி தேடி வருகிறது. என்னுடைய தேவன் நற்செய்தியை கட்டளை இடுகிறவர். சொல்லுங்க, நான் நம்புற ஆண்டவரே, நான் நம்புற ஆண்டவரே, என்னை சந்தோஷப்படுத்துகிற ஒரு நற்செய்தியை நீர் அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையை பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நமக்கு எதிராக மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. எனக்கு எதிராக மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. சாத்தானம் காலின் கீழே, இன்று சாத்தானம் காலின் கீழே. கரங்களை தட்டி, இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஆமென். மேவிபோசேத்துக்கு ஒரு நற்செய்தி அவனுடைய காதுகளுக்கு கடந்து வந்தது போல ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம கேள்விப்படுகிற துர்ச்செய்திகளை எல்லாம் கர்த்தர் சீக்கிரமாய் மாற்றி போட்டு நம்முடைய காதுகளே ஒரு நற்செய்தியை கேட்பதற்கு கர்த்தர் இரக்கம் செய்ய போகிறார். ஆமென். சொல்லுங்க, இது நடக்கும். இது கண்டிப்பா சீக்கிரமாய் நடக்க போகிறது. இது உங்க கண்கள், என்னுடைய கண்கள் காண போகிறது. ஆமாம். இந்த மேவிபோசேத்துக்கு இது மட்டுமல்ல, நீங்க இரண்டாவது ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா, அவனுடைய பறிக்கப்பட்ட நிலங்களை எல்லாம் அவனுக்கு தாவீது மீட்டு கொடுத்தாராம். அப்படின்னு சொன்னா, அவனுடைய கால்கள் முடமானதுனால அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, இனி இவனுக்கு எதுக்கு, இது எதுக்கு தேவை, அவனுக்கு தேவையில்லை. சில வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கல்யாணம் ஆகாத பிள்ளைகள் இருந்து கொஞ்சம் அவங்களுக்கு வயசு வந்துச்சு அப்படின்னு சொன்னால், கூட இருக்கிற நிறைய அண்ணன் தம்பி என்ன சொல்லுவாங்க தெரியுமா, உனக்கு எதுக்கு அந்த சொத்து, உனக்கு எதுக்கு அந்த பணம், உனக்கு எதுக்கு அந்த வீடு, வேண்டாம், நாங்கள் எங்களுக்கு தான் பிள்ளைங்க இருக்காங்க, நாங்கள் வச்சுக்கிறோம், உன்னாலே நீ உன்னை கல்யாணம் பண்ண முடியுமா, உனக்கு நீ பிள்ளைகள் உண்டாகுமா அப்படின்னு அவர்களுடைய ஆசீர்வாதங்களை அப்படியே பிடுங்கிடுவாங்க, தங்களுக்குரியதாய் வைத்துருவாங்க. அப்போ இந்த மேவிபோசேத்து தன்னுடைய கால்கள் முடமாக்கப்பட்டதை கண்ட உடனே அவங்க எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாங்க. இவன் வேற இந்த ஊர்ல இருந்து இப்போ கண்ணு கட்டாத தூரத்தில் அவனை கவனிக்கிறதுக்கு ஆட்கள் யாரும் இல்லாம தனியாக ஒரு இடத்திற்கு போய்விட்டான். ஆனா தாவீது அவனை திரும்ப வரவழைத்து அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, நீ இழந்த அனைத்தையும், நீ விட்டு போன அனைத்தையும் நான் உனக்கு திரும்ப உனக்கு தருவேன். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த முழங்கால் யுத்த ஜபத்தில் நான் நம்புறேன், உங்கள்கிட்ட பறிக்கப்பட்டது, உங்களிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டது, உங்களை ஏமாற்றி வஞ்சித்தது, ஆண்டவர் உங்களுடைய உரிமைகளை நிறைய பேர் எடுத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கட்டளை ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட போகிறது, அரண்மனையிலிருந்து புறப்பட போகிறது. தேவனுடைய அரண்மனையிலிருந்து அந்த செய்தி புறப்பட்டு, ஆமென், கரங்களை தட்டி நம்புறவங்க, ஹல்லேலூயா. சத்துரு பிடுங்கி வைத்திருக்கிறதை ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப கொண்டு வந்து தருவாராக. சொந்தங்கள் பிடுங்கி வைக்கப்பட்டிருக்கிறதை, எஜமான்கள் பிடுங்கி வைக்கப்பட்டிருக்கிறதை, எப்படி ராஜ சமூகத்திலிருந்து ஒரு கட்டளை புறப்பட்டதோ அதே போல அந்த கட்டளை புறப்படட்டும், அந்த கட்டளை புறப்படட்டும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய கையிலிருந்து எனக்குரியது எடுக்கப்பட்டிருந்ததை கர்த்தர் எனக்கு திரும்ப தருகிற கர்த்தர்.
நமக்காக பேசுவதற்கு யாருமே இல்லாவிட்டாலும் நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களுக்காக வழக்காடி உங்களுக்காக பேசி ஆமென் மறுபடியும் அதை தர வல்லவராயிருக்கிறார். ஆமென். இந்த மேவிபோசேத்தினுடைய வாழ்க்கையில் நான் மூணாவதாக தியானிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன அப்படின்னா 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தினுடைய அந்த 9வது வசனத்தை மறுபடியும் நம்ம வாசிக்கும் போது, ராஜா சவுலின் வேலைக்காரராகிய சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி, சவுலுக்கும் அவன் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன்னுடைய எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். ஆகையால் நீ உன் குமாரனையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. உன் எஜமானுடைய குமாரன் மேவிபோசேத்து நிமித்தம் என் பந்தியிலே அப்பம் புசிப்பான் என்றான். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்தலாம். அவன் இழந்தது மட்டுமல்ல, அவனுடைய குடும்பம் இழந்ததையும் கர்த்தர் அவனுக்கு திரும்ப தந்து வாழ்நாள் முழுக்க ராஜ அரண்மனையிலேயே கர்த்தர் அவனை உட்கார வச்சார். ஆமென். ஒரு துர்ச்செய்தியை கேட்டு சோர்ந்து போனீங்களோ, ஒரு துர்ச்செய்தியை கேட்டு மனம் உடைஞ்சீங்களோ, ஒரு துர்ச்செய்தியை கேட்ட உடனே உங்களுக்கு கலக்கம் வந்துருச்சோ, நான் நம்புறேன் துர்ச்செய்தி மட்டும் அல்ல, கர்த்தர் நமக்காக நற்செய்தியை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்க காதுகள் கேட்க போகிறது. கைகளை அப்படியே உயர்த்தி, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, நான் நம்புறேன் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு நல்ல செய்தியாவது நான் கேட்க மாட்டேனா? ஒரு நல்ல செய்தியாவது எனக்கு கிடைக்காதா? என்னை தைரியப்படுத்துறது மாதிரி ஒரு செய்தி என்னை தேடி வராதா? எப்ப நான் என்னுடைய காதுகளில் ஒரு நல்ல செய்தியை கேட்பேன்? என் பிள்ளைய குறித்து எப்போ ஒரு நல்ல செய்தியை கேட்பேன்? என் எதிர்காலத்தை குறித்த எப்பொழுது ஒரு நல்ல செய்தியை நான் கேட்பேன்? கேட்கும் போதெல்லாம் துர்ச்செய்தி. அது கேட்கும் போது என்னுடைய இருதயம் அப்படியே உடையுது. என்னுடைய எதிர்காலமே பாழா போனது மாதிரி நான் உணர்றேன். ஆனா ஆண்டவர் இந்த ஜபத்திலே கடந்து வந்து, இல்லை, உன்னுடைய காதுகளுக்கு ஒரு நற்செய்தியை கேட்க பண்ணுவேன் என்று. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே. நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் இயேசுப்பா. நீங்க சாதாரணமானவர், முழு பலத்தோடு நீங்க சாதாரணமானவர் அல்ல இயேசுவே. இப்போ 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 நெடுநாள் காத்திருக்கிற அந்த நற்செய்தி, நெடுநாள் காத்திருக்கிற அந்த நற்செய்தி, இந்த ஜபம் முடிய, இந்த மாதம் முடிய, இந்த வருஷம் முடிய, இதோ ஒரு நற்செய்தி என் பிள்ளைகளுடைய காதுக்கு இனிமையா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். சொல்லுங்க இயேசுவே, கிருபை. எஸ் எஸ், என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லுகிற கர்த்தருடைய ஒரு பலத்த பிரசன்னம் நம்மத்தில் இருக்கிறதற்காய் அறிக்கை செய்யுங்க, விசுவாசிங்க. இப்ப நீங்க அறிக்கை பண்ணுங்க. நீங்க எதெல்லாம் அறிக்கை பண்றீங்களோ அது அப்படியே நடக்கிறது. எந்தெந்த இடத்துல இருந்தெல்லாம் நற்செய்தி வரணும்னு நீங்க கேட்குறீங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் நற்செய்தியை அனுப்புறாரு. சொல்லுங்க பிள்ளையினுடைய வாழ்க்கையில நற்செய்தி வரட்டும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
நீங்க சாதாரணமானவர், நீங்க சாதாரணமானவர் அல்ல. எஸ் எஸ், இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல ஒரு மகிமை, இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல ஒரு பிரசன்னம். கர்த்தருடைய பிரசன்னத்தினால் மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகுது. சிஸ்டர், அது சாதாரணமானது. சிஸ்டர், பிரதர், அது சாதாரணமானதுதான். கர்த்தருக்கு முன்னாடி எம்மாத்திரம் பெரிய கோலியாத்து, எம்மாத்திரம் பெரிய செங்கடல், எம்மாத்திரம் கர்த்தருக்கு முன்பாக இருபுறமும் கரை புரண்டு ஓடுகிற யோர்தான், எம்மாத்திரம் கர்த்தருக்கு முன்பாக லேகியோன் பிசாசு, எம்மாத்திரம் கர்த்தருக்கு முன்னாடி ஓ ஹalleluya 5000 பேருக்கு ஆகாரம் கொடு, அது எம்மாத்திரம். சொல்லலாமா ஒரு 5 டைம் கையை உயர்த்தி, நீங்க சாதாரணமானவர். எஸ் எஸ், அப்படிதான் 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 அப்படிதான். ஆமா ஆமா ஆமா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆமென். நீங்க சாதாரணமா, சொல்லு கைகளை உயர்த்தி, நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க எஸ் பிரைஸ். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி நன்றி. நீங்க சாதாரணமா, இதோ அப்படியே மலைகள் பர்வதங்கள் உருகி கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சொல்லுவோம், நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமா, சாதாரணமானவர் அல்ல. ஏசப்பா 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 ஏசப்பா, என்னை பயன்படுத்துவது கர்த்தருக்கு லேசான காரியம். என் தலையை நிமிர பண்ணுவது கர்த்தருக்கு லேசான காரியம். என்னை கைதூக்கி எடுப்பது கர்த்தருக்கு லேசான காரியம். என் தேவன் என்னை கைவிடாதவர், என்னை கைவிடாதவர். கரங்களை தட்டி கொண்டே, கரங்களை தட்டி கொண்டே சொல்லுங்க, நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன். நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர் அல்ல. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? இந்த 6வது நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே வார்த்தைக்காக நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே 114வது சங்கீதத்தினுடைய 8வது வசனத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். 114வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 114வது சங்கீதம் 8வது வசனம். அவர் கன்மலையை தண்ணீர் தடாமாகவும் கற்பாறையை நீரூற்றாகவும் மாற்றுகிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், அவர் கன்மலையை தண்ணீர் தடமாகவும் கற்பாறையை நீரூற்றாகவும் மாற்றுகிறார். ஆமென். கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். கடினமாய் தோன்றுகிறதை கர்த்தர் லகுவாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த ஜெபத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய காரியங்கள் கடினமாய், இது கடினம், இது கடினம், இதை செய்ய முடியாது, இது ரொம்ப கடினமான ஒரு பாதை, இதிலிருந்து வெற்றி அடைய முடியாது. ஆனால் ஆண்டவராகிய தேவன் இன்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த கடினமானதை நான் லகுவாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய கண்களுக்கு கடினமாய் இருப்பது ஆண்டவருடைய பார்வைக்கு லகுவாய் இருக்கிறது.
நாம் செய்தால் அது கடினம், ஆனால் கர்த்தர் செய்வார். ஆனால் அதை சுலபமாய் செய்து முடிக்க கர்த்தர் வல்லவர். ஜனங்கள் எல்லாரும் பல நாட்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு இப்பொழுது களைத்து போனார்கள். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்களுக்கு ஏதாவது கொடுக்கலாமே, இத்தனை நாட்களும் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்காங்க, இவங்க போகும்போது ஏதாவது ஆகாரம் கொடுத்து அனுப்பலாம்ல, வழியில் அவங்க சோர்ந்து போவாங்கல்ல. அப்போ அவருடைய சீடர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே இத்தனை பேருக்கு ஆகாரத்தை நம்ம எப்படி கொடுப்போம்? அது ரொம்ப கடினமான காரியம், அது முடியாது. எங்க போய் வாங்க முடியும்? எத்தனை கடையில் வாங்க முடியும்? இத்தனை 1000 ஜனங்கள் வந்திருக்கிறாங்க, இப்போ உடனே இவங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னா நம்ம எங்கிருந்து கொடுக்க முடியும்? ஆனால் வேதம் சொல்லுகிறது, 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்து, புருஷர்கள் 5000 பேர் சாப்பிட்டு 12 கூடை நிறைய மிச்சம் எடுக்கிறது உண்மையானால், இன்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் எதெல்லாம் கடினம் என்று நினைக்கிறீர்களோ அதுல தேவன் மிச்சம் எடுக்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்ய வல்லவர். அந்த கடினமான இருதயத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். அந்த கடினமான இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நற்செய்தி வரப்போகிறது. அந்த கடினமான இடத்துல தான் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் போய் அது கடினமானாலும் என் தேவனுக்கு அது கடினமே இல்லை. என் கர்த்தருக்கு அது கடினமே இல்லை. ஆமென். ஆண்டவரிடத்திலே பிசாசு பிடித்து வந்த நிறைய பேர் அப்படித்தான். பல இடங்களுக்கு போய் விடுதலை ஆகாம, பல ஜனங்கள் முயற்சி எடுத்து விடுதலை ஆகாம, ஐயோ இது ரொம்ப நாளா குடிகொண்டிருக்குது, இவனை விட்டு போகல, நாங்க என்னென்னமோ முயற்சி எடுத்தோம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அதை சுலபமாய் கர்த்தர் சரி பண்ணினார். சீடர்களை கர்த்தர் முன்பாக அனுப்புகிறார். அவர்கள் போகும்போது அந்த கப்பல் காற்றுனாலே அடிபட்டு கடல் ரொம்ப கொந்தளிக்குது. அவங்க மரிச்சிருவோன்னு நினைச்சு அந்த கப்பல்ல இருக்கிற தண்ணி எல்லாம் இறைச்சிட்டே இருக்கிறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கிறது. அவங்க மூழ்கிடுவோமோன்னு நினைக்கும் போது ஆண்டவர் வந்து சொல்லுகிறார், அந்த காற்றை அமைதிப்படுத்தி, கடலை அமைதிப்படுத்தி, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. அந்த மகா பெரிய பிரச்சனை சுலபமாகவே முடிந்தது. இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. நீங்கள் கடினம் என்று நினைக்கிற அந்த பிரச்சனையை கர்த்தர் சுலபமாய் மாற்றி தரப்போகிறார். அது ரொம்ப ஈஸியா முடிய போகிறது. அதை கர்த்தர் லெகுவாய் மாற்றி தரப்போகிறார். அது சீக்கிரமாய் உங்களுக்கு கைகளிலே வந்து வாய்க்க போகிறது. உங்களை பார்க்கிறவர்கள் நிறைய பேர், இவ்வளவு சீக்கிரம் இது எப்படி அகப்பட்டது என்று நம்மை பார்த்து அப்படியே தலை மேல கையை வச்சு, இந்த வார்த்தையை நான் நம்புறேன், இந்த வார்த்தையை நான் நம்புறேன். உங்க சர்டிபிகேட்டை எடுத்துட்டு போகும்போது, ஐயோ கடினம்பா உனக்கு, கடினம்பா உனக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நான் அதை லகுவாய் மாற்றி தருவேன். கற்பாறையை தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிற கர்த்தரைத்தான் ஆராதிக்கிறோம். இந்த 6வது நாள் ஒரு விசேஷித்த அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. அது என்ன அபிஷேகம் என்றால், கடினமானதிலே கர்த்தருடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டு அது லகுவாய் மாறுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கும் போது வேதத்திலே 3 விதமான கடினமான பாதைகளை ஆண்டவர் ரொம்ப லெகுவாய் மாத்துறார். அதை குறித்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள், பிள்ளை அழுதது, அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். அதுக்கு முன்னாடி 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 4வது வசனத்திலிருந்து, அதற்கு என்ன சம்பவிக்கும் என்கிறதை அறியும்படிக்கு
அதனுடைய தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்தபோது பிள்ளையை கண்டாள். பிள்ளையை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரெய பிள்ளைகளில் ஒன்று என்றார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு எகிப்து தேசத்திலே ஒரு கடினமான உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. அது லகுவாய் அல்ல. பொதுவாக ஆட்களை கொல்லுகிறதுல எகிப்தியர்கள் அது ஒரு பெரிய இதாக எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அடிமைகள் ஜீவனோடு இருந்தால் தங்களுக்கு வேலை செய்ய போறாங்க, செத்துட்டாங்கன்னா அவங்க முடிஞ்சிட போறாங்க, அவங்க தான், அவ்வளவுதான். அப்படிதான் அவங்க வச்சாங்க. இப்போ பிள்ளைகளை எல்லாம் கொல்லுவதற்கு, ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொல்லுவதற்கு ஒரு அரண்மனையிலிருந்து ஒரு செய்தி கடந்து போகிறது. அந்த செய்தி என்ன செய்தினா, யார்கிட்டையும் இரக்கம் பாராட்டாதீங்க, எந்த தாயினிடத்திலும் இரக்கம் பாராட்டாதீங்க, யாராவது குழந்தையை இழுத்தா கூட கொடுக்க வேண்டாம், அது எந்த வீட்டில் பிறந்திருந்தாலும் அந்த குழந்தைய கொண்டு போய் நைல் நதியில போட்டுருங்க, அந்த குழந்தைய கொன்றுங்கன்னு இப்போ ஒரு இடத்திலிருந்து கடினமான உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. ஆனா இப்ப என்னன்னா, மோசேயை அவர்கள் ஒளித்து வைத்திருக்க கூடாம நாணல் பெட்டியில வச்சு இப்ப அந்த நதியில தள்ளுறாங்க. இப்ப அந்த நதியில குளிக்க வந்திருக்கிறது யார் அப்படின்னா, எந்த இடத்திலிருந்து ஒரு கடினமான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதோ அந்த வீட்டில் உள்ள, அந்த அதிகாரத்திற்கு உட்பட்ட, அந்த விஷயத்துல கையெழுத்து போட்ட அங்க உள்ள ஒருத்தர் தான் வர்றாரு. ஆனா இதுவரைக்கும் மற்ற பிள்ளைகளை பார்க்கும்போது இரக்கம் வந்துச்சோ இல்லையோ, இந்த பிள்ளைய திறந்து பார்த்த உடனே அந்த கடினமான இருதயத்தில் ஒரு இரக்கம் அங்கிருந்து கடந்து வருகிறது. எந்த இடத்திலிருந்து இரக்கமில்லாத செய்தி வெளிப்பட்டதோ அந்த இடத்திலிருந்தே கனிவான செய்தியை பிறப்பிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருந்தார். ஆமென் சொல்லுங்க. இப்போ அந்த 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 லேடி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த குழந்தைய கொல்ல வேண்டாம், இந்த குழந்தைய நதியில போட வேண்டாம், இந்த குழந்தைய நமக்கு வளர்த்து கொடுக்கிறது மாதிரி யாரையாவது கொண்டு வாங்க. அப்போ அந்த குழந்தையினுடைய தாயே கடந்து வருகிறார். அப்ப நான் நம்புறேன், நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரிய தேவன் என்று சொன்னால், எந்த இடத்திலிருந்து அதிகாரமான, பயப்படுத்துகிற, அதட்டுகிற செய்தி எந்த இடத்திலிருந்து கடந்து வந்துருச்சோ அதே இடத்திலிருந்து ஒரு கனிவான செய்தியை அனுப்புகிறது. என் ஆண்டவருக்கு லேசான காரியம். நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு விரோதமாய் பேசப்பட்ட அந்த அதட்டுகிற, ஆமென், அந்த தண்டனைக்குரிய அந்த வார்த்தையை கர்த்தர் கனிவான செய்தியாய், ஆமென், இரக்கமற்ற அந்த செய்தியை கர்த்தர் இரக்கமுள்ளதாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். சிலர் சொல்லி இருக்கலாம், உங்களுக்கு இரக்கம் பாராட்ட மாட்டோம், உங்களுக்கு இனி டைம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே எங்களால் டைம் கொடுக்க முடியாது, அவ்வளோதான். அவருடைய வார்த்தை கடினமாய் புறப்பட்டு வந்திருக்கலாம். அதை நினச்சி நீங்கள் நிறைய பேர் பயப்பட்டு கொண்டு இந்த இடத்துல வந்திருக்கலாம். பாஸ்டர் ரொம்ப கடினமாக பேசிட்டாங்க, ஸ்டிக் சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான், இனி எதுவுமே எங்களால் செய்ய முடியாது. ஆனா ஆண்டவர் இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தினுடைய 6வது நாள் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எந்த இடத்திலிருந்து இரக்கமற்ற செய்தி கடந்து வந்ததோ அந்த இடத்திலிருந்து இரக்கமான செய்தி, ஆமென், உங்களுடைய ஃபைல் பரிசீலிக்கப்பட்டது என்கிற செய்தி, ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கனிவான செய்தி, ஒரு ஆறுதலான செய்தியை கர்த்தர் நமக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார்.
அப்படியே தலையில கரங்களை வைத்து ஆமேன் ஸ்தோத்திரம். கணவனார் ஒரு இரக்கமுற்ற செய்தியை சொல்லி இருக்கலாம், இரக்கமுற்ற செய்தியை சொல்லி இருக்கலாம். இனி ஆலயத்திற்கு அனுப்ப மாட்டேன், இனி ஜெபத்திற்கு அனுப்ப மாட்டேன், இனி இந்த மாதிரி செய்ய முடியாது, நீங்க கலங்கி போய் வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வாயிலிருந்து எந்த வாய் கடினமான உத்தரவை கொடுத்ததோ அந்த வாய் காலையில தட்டி எழுப்பி ஆலயத்திற்கு போலாம், ஆண்டவரை ஆராதிக்கலாம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு நாள் வரும். இது யாரோ ஒருவருக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை. நான் உன்னை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லுகிற அந்த இடத்துல ஒரு கனிவான செய்தி, தலை மேல கைய வச்சு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு கனிவான செய்தியை கட்டளையிடுகிற கர்த்தர். ஆமேன், கட்டளையிடுகிற கர்த்தர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நான் நம்புற ஆண்டவரே, நான் எந்த இடத்துல போனாலும் எனக்கு கனிவான செய்திகள், ஆமேன், ஆறுதலான வார்த்தைகள், ஆறுதலான செய்திகள் என்னை தேடி வருவதற்கு, ஆமேன், நீர் எனக்கு இரக்கம் பாராட்டுகிறதற்காய். ஹalleluya, thank you Jesus. ஓங்கிய புயத்தாலே வானம் பூமி உண்டாக்கினி, ஓங்கிய புயத்தாலே வானம் பூமி உண்டாக்கினி, நீட்டப்பட்ட கரத்தாலே, நீட்டப்பட்ட கரத்தாலே அகிலத்தையும் ஆட்சி செய்கிறீர், அகிலத்தையும் ஆட்சி செய்கிறீர். இப்ப கைகளை மேல, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்லை. பாடுவோம் இயேசுவே, சொல்லுவோம். கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றும் இல்லை, உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றும் இல்லை. ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் ஆழ்மையா, ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் ஆழ்மையா. இப்ப சொல்லு, எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, எதுவும் சொல்லுவோம் ராஜாவே. திரும்ப திரும்ப எதுவும் இல்லை, எதுவும் இல்லை ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாது எதுவும். சொல்ல சொல்ல கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. எதுவும் இல்லை. ஹalleluya. கற்பாறையிலிருந்து தண்ணீரை வரவழைக்கிறவர் நம்முடைய கர்த்தர். நம்முடைய கர்த்தருக்கு கடினமானது என்று ஒன்றுமே இல்லை. பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தை எடுக்கிறவர் தான் நம்முடைய கர்த்தர். அப்படின்னா சொல்லியிருக்கிறேன், அவங்களே புடுங்கி சாப்பிட்றவங்க, ஆனா அங்கிருந்து நமக்கு வாங்கி தர்றதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அதைத்தான் வேதம் சொல்லுது. எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேயரின் வர்த்தக லாபமும் தாண்டி உன்னிடத்திற்கு வந்து உன்னுடையதாகும். எப்பேற்பட்ட கடினமான பாறைகளையும் என் தேவன் திறக்க வல்லவராய் இருக்கிறார். அவருக்கு முன்னாடி திருந்தாதவங்க யாருமே கிடையாது. அவருக்கு முன்னாடி யாரும் கடினமா இருக்கவே முடியாது. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுலை விட கடினமானவர்கள் யார் இருக்க முடியும்? யார் இருக்க முடியும்? ஒரு வாலிப பையனை சுவிசேஷம் அறிவிக்கிறதற்காக அவனுடைய வஸ்திரத்தை எல்லாம் உறிஞ்சு கொண்டு போய் அவனை சவுலா இருந்தார்,
அவங்கள உட்கார வச்சு அந்த ட்ரெஸ் எல்லாம் அவங்க முன்னாடி வச்சிடுறாங்க. அவனை கல்லெறிகிறாங்க. அப்படியே ஒவ்வொரு கல்லா எரிஞ்சு அப்படியே சாகடிக்கிறாங்க. அவன் அந்த வாலிப பையன் சாகிறத பார்த்து அப்படி சந்தோஷப்படுறாரு. அதுல திருப்தி ஆகல, வீடுகள் தோறும் போய் இருக்கிறவங்களெல்லாம் அடிச்சு சிறைச்சாலையில போடுறாரு. அது மட்டும் இல்ல, இப்ப பக்கத்து ஊர்ல வந்து இந்த மாதிரி பண்றாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே ராஜாவிடத்துல போய் லெட்டர் வாங்கிட்டு உங்களை எங்கிருந்தாலும் விடமாட்டேன்னு வெறித்தனமா போனவர் தான் அந்த சவுல். ஆனா ஆண்டவர் இடையில சந்திக்கிறார். சந்திச்சு, சவுலே சவுலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? உடனே அப்படியே கீழே விழுந்தவன கேட்கிற, கர்த்தாவே நீர் யார்? உடனே ஆண்டவர் சொல்றார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? ஓ, நேர் தெரு எனப்பட்ட தெருவில் அனனியா என்கிற ஒரு தீர்க்க தரிசிக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன், நீ என்ன செய்யணும்னு அவன் உனக்கு சொல்லுவான். அங்க போன உடனே ஒரு வார்த்தை வருது, புறஜாதிகளுக்கு கர்த்தரை பற்றி கொண்டு போகிறதற்கு நீ தெரிந்து கொண்ட விசேஷமான பாத்திரம். அப்பேற்பட்ட கடினமான இருதயத்தை ஆண்டவர் ஒரு அப்போஸ்தலனா மாற்ற முடியும்னா எவ்வளவு பெரிய கடினமான விஷயத்தையும் எனக்காக அவர் செய்வார், எனக்காக அவர் செய்வார். ஸோ நம்பர் 1, முதலாவதாக நம்ம என்ன பார்த்தோம்னா, எந்த இடத்திலிருந்து இரக்கமில்லாத வார்த்தை புறப்பட்டுச்சோ அந்த இடத்திலிருந்தே ஒரு கனிவை, ஒரு இரக்கத்தை கட்டளையிட பண்ணினவர் தான் கர்த்தர். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்களை நான் நம்புறேன். எந்த இடத்துல உங்களுக்கு அப்படி இருந்துச்சோ அதே இடத்துல தான் கர்த்தர் உங்களை தூக்க போறாரு. அங்கிருந்து தான் ஒரு நற்செய்தி உங்களுக்கு வரப்போகுது. ஆமென். இரண்டாவதாக ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போறோம். எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 10வது 11வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 10வது 11வது வசனம். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜா அரண்மனையின் வாசலிலே உட்கார்ந்து இருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்று கூட தவறாதபடி பார் என்றார். 11வது வசனம். அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியிலே உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். ஆமேன் சொல்லுங்க. இந்த இடத்துல ஒரு நல்ல வார்த்தை நான் வச்சிருக்கிறேன். யார் அழிக்க தேடினானோ அவனை அலங்கரிக்கிறவனாய் கர்த்தர் மாற்றினார். ஆமேன் சொல்லுங்க. இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான சம்பவம். அப்படின்னா இங்கே மொர்தெகாய் என்கிற ஒரு மனுஷனை எப்படியாவது கொல்லணும்னு அந்த ஆமான், துஷ்ட ஆமான் நினைக்கிறான். அதற்காக நிறைய தந்திரங்களை பண்றான், நிறைய வஞ்சகத்தை பண்றான். இவனுடைய சாவு உறுதி, அது என் கையினால தான் அவனுக்கு சாவு, நான் அவனை அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்தான். இப்ப ராஜாவினிடத்துல போய் பேச, ராஜாவுடைய விஷயமும் அவனுக்கு ஏற்றது போல வருகிறது, கன்ஃபார்மே பண்ணிட்டான். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, யார அழிக்கணும்னு நினைச்சு ஆமான் தன்னுடைய இருதயத்துல தீர்மானம் பண்ணினானோ அவனையே இவன் அலங்கரிக்கிற அளவிற்கு கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினான். நான் நம்புகிறேன், உங்களை அழிக்க நினைக்கிறவர்களே, உங்களை அலங்கரிக்க வைக்கிற கர்த்தர், உங்களை பெருமையாய் பேச வைக்கிற கர்த்தர், உங்களை அழிப்பதற்கு ஒரு மனிதனாலும் முடியாது, சத்துருவால முடியாது. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதத்தையும் வாய்க்காமல் போக பண்ணுகிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். உன்னை அழிப்பதற்கு அதிகாரம் இல்லை, அழிப்பதற்கு அதிகாரம் இல்லை. அழிக்க நினைக்கிற இடத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அலங்கரிப்பை கர்த்தர் தரப்போகிறார்.
யாராவது ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் இந்த வியாதியிலே நான் அழிந்துருவனோன்னு நினைக்கலாம், இந்த கடனில் நான் அழிஞ்சிருவேனோன்னு நினைக்கலாம். உங்களை அழிப்பதற்காக சத்துருவும் மனிதர்களும் அப்படியே ரெடியா காத்து கொண்டிருக்கலாம். உன் உயிர் என் கையில தான் இருக்குது, உன் ஆசீர்வாதம் என் கையில தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் மிரட்டலாம். யாராவது ஒருத்தர் மரண பயத்தில் இந்த இடத்துல இந்த சத்தத்தை கேட்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லவே இல்லை, உங்களை அழிப்பதற்கு கர்த்தர் அனுமதி ஒரு நாளும் கொடுக்க மாட்டார். இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர் அவர் வாக்கு கொடுக்கிறார். உன்னை அழிக்க நினைக்கிற அந்த மனுஷனுடைய கையிலே ஒரு அங்கீகாரத்தை கர்த்தர் கட்டளை இடுவார், ஒரு அங்கீகாரத்தை கட்டளை இடுவார். அந்த மனுஷனுடைய அலங்காரம் நமக்கு கிடைக்க போகிறது. ஹல்லேலூயா. எவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன். நீங்க செத்து போவீங்கன்னு சபிச்சவங்க தான் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்கன்னு சொல்ல போறாங்க. ஆமேன். நீங்க நல்லா இருக்க மாட்டீங்கன்னு சொன்னவங்க தான் நீங்க நல்லா இருக்கிறத பார்க்க போறாங்க. என்னுடைய ஆண்டவர் மொர்தெகாயை காப்பாற்றி அலங்கரிக்க பண்ணின கர்த்தர், அழிக்க நினைக்கிறவர்களை அலங்கரிக்க வைக்கிற கர்த்தர். தலைமேல கையை வச்சு இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது. தேங்க்யூ ஜீசஸ். கூட வேலை செய்கிறவர்கள் ஒருவேளை உங்களை அழிப்பதற்காக திட்டம் போட்டிருக்கலாம். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு விரோதமாய் உங்களை அழிக்க நினைக்கிற சூழ்ச்சிகளை எல்லாம் அதமாக்க போகிறார். அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் கர்த்தர் அதமாக்க போறாரு. ஆமென். உனக்கு விரோதமாய் எடுக்கப்பட்டிருக்கிற ஆமானுடைய தந்திரங்கள் அப்படியே மாறி போகிறது. தலைமேல கையை வச்சு ஆமென். என்னையோ என்னுடைய பிள்ளைகளையோ அழிக்க ஒருவராலும் முடியாது. சொல்லுங்க சொல்லுங்க, அழிக்க முடியாது. சத்துருவால அழிக்க முடியாது, மனுஷனால அழிக்க முடியாது. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு பெரிய பாதுகாப்பை கட்டளை இட்டிருக்கிறார். ஆமென். என்னை அழிப்பதற்கு யாராலும் முடியாது. எனக்கு தூக்கு மரத்தை நடுவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. என்னுடைய மரணத்தை பார்ப்பதற்கு சத்துருக்கு அனுமதி இல்லை. என் தேவன் என்னை கரத்தினாலே மூடி சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை எனக்காக ஆயத்தம் பண்ண போகிறார். நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா, நன்றி. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கை பயணமெல்லாம் என் கூட ஒருவர் டிராவல் பண்றார். என் கரத்தை பிடிச்சு ஒருத்தர் நடத்துறார். என் சாவுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மறிச்சிடுவானான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்ப சாவா, எப்ப இவன் பேர் அற்று போகும். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உன் சத்துருவின் இஷ்டத்திற்கு நான் உன்னை ஒப்பு கொடுக்க விட மாட்டேன். Thank you Jesus. உங்களை பார்த்து தானே சொன்னாங்க, இவன் செத்தாதான் இந்த வீட்டுக்கு, இவன் செத்தாதான் இந்த வீட்டுக்கு, செத்தாதான் விமோச்சனம் வரும்னு சொன்னாங்கல்ல. உங்க மரணத்தை கூட எதிர்பார்க்கிறாங்கல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், உங்க மரணத்தை எதிர்பார்க்கிற அந்த நபரை கொண்டே உங்களை அலங்கரிப்பேன். அவங்க கண்ணுக்கு முன்னாடி உங்களை அலங்கரிப்பேன். கைகளை தட்டி ஓ ஹல்லேலூயா. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேன். என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் நான் கண்டேன். எல்லா இயேசுக்கு சித்தினா தொடங்கினதே.
இயேசுக்கு சிந்தினார் தொடங்கி தெய்வமே யெகோவா தெய்வமே என்னை பேரும் செய்பவர் கைகளை மேல தட்டி அச்சடா தெய்வமே என்னை பேரும் செய்பவரே நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தான் போய் சொல்லிட மனம் மாறிட மனுத்திரனல்ல போய் சொல்லிட மனிதனல்ல மனம் மாறிட மனுத்திரனல்ல நீ செய்வதை தடுப்பவர் நீ செய்வதை தடுப்பவர் இப்ப கையமாலையில் சேடா தெய்வமே சொல்லிக்கொண்டே எல்சடா சாகடிக்கணும்னு நினைக்கும் போது நம்மளை வாழ வைக்கணும்னு நினைக்கிறவர் கர்த்தர். நம்மளை வாழ வைக்கணும்னு நினைக்கிறவங்க கர்த்தர். நான் நம்புறேன் இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் தீர்க்க ஆயுசை தருவார். உங்க பிள்ளைகளுக்கு தீர்க்க ஆயுசை தருவார். யாராவது ஒருத்தர் நினைக்கலாம், உண்மையிலே பாஸ்டர் இந்த வார்த்தை எனக்குரியது தான், நான் இன்னைக்கு செத்தா கூட சந்தோஷப்படுவாங்க. அப்படி ஒரு கூட்டம் காத்து கிடக்குறாங்க. அதான் சங்கீதக்காரனை பார்த்து சொன்னாங்கல்ல, இவன் எப்போ சாவான், இவன் எப்போ சாவான். நம்ம மரிச்சா சிலருக்கு சந்தோஷம், சிலர் மரித்தா அவ்வளோதான், எதையுமே கேட்க மாட்டாங்க, அவனுக்கு எல்லாத்தையும் எடுத்துடலாம் அப்படின்னு எல்லாம். ஆனால் நான் நம்புறேன், தூக்கு மரம் நடப்பட்டிருந்தாலும் எந்த இடத்துல இருந்து உன்னை கொன்றுவேன்ற வார்த்தை புறப்பட்டுச்சோ அதே வாய் அதே மனுஷன் அப்படியே முருதையாய அலங்கரிச்சு அப்படியே ரதத்துல மேல ஏற்றி. ஆமென் ஆமென். அதுதான் என்னுடைய தேவன் கற்பாறையிலிருந்து நீரூற்றை கட்டளையிடுகிற கர்த்தர். அவருக்கு கடினமானது என்று ஒன்றுமே இல்லை. சுலபமா செஞ்சிருவாரு, அப்படியே தலைகீழா மாத்திருவாரு, சூழ்நிலைய தலைகீழா மாத்திருவாரு. இப்ப நீங்க பார்க்கறதுக்கும் நடக்க போறதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்ப பார்க்கிறது மரணம், இப்ப பார்க்கிறது தூக்கு மரம், இப்பது பார்க்கிறது பகை. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, உனக்கு செய்ய போகிறது அலங்கரிப்பு. ஜனங்கள் தெண்டலிட்டு பணிவார்கள். நம்புறோம் 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 நம்புறோம். இந்த செய்திக்கு இடையிலே உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. மரண 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 தூதன், சங்கார தூதன் விலகி போவானாக. சங்கார தூதன் எங்கள் பிள்ளைகளை விட்டு விலகி போவானாக. வாலிபர்கள் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். பெரியவங்க மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். போகிற இடமெல்லாம் பாதுகாப்பு, வாகனங்களில் போகும்போது பாதுகாப்பு. இயேசுவின் நாமத்தினால அவங்க தலை மேல இருக்கிற அந்த மரணம் என்கிற சாபத்தை கேன்சல் பண்ணி நான் ஜெபிக்கிறேன். முன்னோர்கள் போட்ட அந்த சாபத்தை கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன். ஆமானை போன்று சபிச்ச மனிதர்களுடைய அந்த சாபமான வார்த்தையை இப்போ கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன்.
அந்த பிள்ளையிடத்திலிருந்து கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன். ரத்தம் ரத்தம், வாகனத்தில் இயேசுவின் ரத்தம், வீட்டினுடைய நிலை காலில் இயேசுவின் ரத்தம், சரீரத்தில் இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். தலைப்பிள்ளை சங்காரம் வேண்டாம் ஆண்டவரே, சிசு ஆண்டவரே சாவு வேண்டாம் 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 வேண்டாம். நன்றியப்பா, தீர்க்காயுஸ். ஆமென். மூன்றாவதாக ஒரு காரியத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தினுடைய 33வது வசனத்தை வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தினுடைய 33வது வசனம். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞான ஸ்நானம் பெற்றார். 22வது வசனத்தை வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு அது புரியும். 22வது வசனம், 16ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடியினாலே அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படிக்கு சிறைச்சாலை தலைவனுக்கு கட்டளையிட்டார்கள். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஆண்டவர் கடினமானதை எப்படி மாத்துறாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. தேவனுடைய பிள்ளைகள் வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறத பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்து திட்டி, இப்போ எல்லாரும் சேர்ந்து அடித்து அவங்கள ரொம்ப காயப்படுத்தி சிறைக்குள்ளே இப்போ போட்டுட்டாங்க. அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் அவங்க அங்கே ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. உடனே கர்த்தருடைய வல்லமை இப்போ புறப்பட்டு எல்லா சங்கிலியினுடைய கட்டுகள் எல்லாம் அருந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், யார் அவர்களை அடித்தாங்களோ அவங்க கூட்டிட்டு போய் காயங்களை எல்லாம் கழுவி அவர்களுக்கு பணிவிடை செய்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றினாராமா. ஆமென். என்னுடைய ஆண்டவர் எவ்வளோ பெரிய தெய்வம். ஆமென். நான் நம்புகிறேன், நமக்கு எந்த விரோதமான சக்தியா இருந்தாலும் நமக்கு நேராய் திசை திருப்புவது கர்த்தருக்கு லேசான காரியம். ஆமென். ஆமென். நம்புகிறீர்களா? நான் நம்புகிறேன். யார் நம்மை சேதப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களிடத்திலிருந்து தான் கர்த்தர் உங்களுக்கு உதவியை அனுப்ப போறாரு. நம்புறீங்களா இல்லையா? உங்களுக்கு எதிரானவர்களைத்தான் கர்த்தர் உங்கள் பட்சமாய் கொண்டு வர போகிறார். இந்த முழங்கால் யுத்த ஜெபம் முடியும் போது நான் நம்புகிறேன், இவங்க நமக்கு எதிரி, இவங்க நம்மளை அழிப்பாங்க, இவங்க நமக்கு விரோதமாக எழும்புவாங்க. ஆனால் அத்தனை பேருடைய இருதயத்தையும் கர்த்தர் நம்பக்கமாய் திருப்பி அவர்கள் ஒரு நாள் நமக்கு உதவி செய்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி இது நடக்கும். இது விசுவாசித்தால் நீ கர்த்தருடைய மகிமையை காண்பாய். அப்படியே நடக்க போகிறது. உனக்கு விரோதமானவர்கள் உன் பட்சத்திலே வருவார்கள். அவர்களை நமக்கு சேவை செய்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். பணிவிடை செய்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். நம்புறீங்களா இல்லையா? கர்த்தர் அவ்வளோ பெரிய தெய்வம். ஆமென் சொல்லுங்கள். திருச்சி பக்கத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு ரவுடி எப்பொழுது பார்த்தாலும் சர்ச்சில் போய் அந்த ஊழியக்காரரை ரொம்ப தொந்தரவு பண்ணி ஊழியம் செய்ய விடாமல் ரொம்ப டார்ச்சர் பண்ணார். ஒரு நாள் அவர் முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணார், ஆண்டவரே அந்த மனுஷனை தொடுங்க ஆண்டவரே அப்படின்னு. சர்க்கஸ் விளையாடுற இடத்துல அவர் போய் நிற்கிறது வழக்கம். அப்படின்னா இந்த பிளாக் பெல்ட் எல்லாம் வாங்குவாங்கல்ல, அந்த இடத்துல போய் நின்று விளையாடும் போது ஆப்போசிட்டில் நின்றவர் வந்து காலில் எட்டி உதைச்சதுனால இந்த கன்னத்துக்கு பக்கத்தில் அடிபட்டு அவர் வாழ்க்கை முழுவதும் தூக்கம் இல்லாமலே போய் ரொம்ப கஷ்டப்பட்டு அதற்கு பிறகு திருச்சபைக்கு வந்து ஆண்டவர் அவருக்கு விடுதலை கொடுத்தார். அதற்கு பிறகு பாஸ்டருக்கு பாடிகார்டாக மாறினதே யார் அப்படின்னா அந்த மனுஷன்தான். பாஸ்டர் கூடயே ட்ராவல் பண்ணி அவர் கூடயே இருந்து
அந்த ஏரியாவில் இருந்து அடுத்து ஒரு பிரச்சனை கூட அந்த ஊழியக்காரருக்கு வரவே இல்லை. எல்லாரும் இவரை பார்த்த உடனே அண்ணே அண்ணா நீங்களா இங்கே இருக்கிறீங்க, நீங்களா இங்கே இருக்கிறீங்க. அப்போ நான் நம்புகிறேன் நம்முடைய ஆண்டவர் அப்படியே ஒரே நிமிஷத்தில் நமக்கு விரோதமானதை சாதகமாய் திருப்புகிற கர்த்தர். ஹல்லேலூயா. உங்களுக்கு அங்கிருந்து தான் ஒரு அரவணைப்பை கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஆமேன். இன்றைக்கு உங்களுடைய கணவனார் உங்களை வெறுக்கலாம், இன்றைக்கு உங்களுடைய மனைவி உங்களை வெறுக்கலாம், இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் உங்களை வெறுக்கலாம், காலம் முழுதும் இப்படி வெறுத்துருவாங்களோ அப்படியே நீங்க நினைக்கலாம். ஆனால் நான் நம்புறேன் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அங்கிருந்து உங்களுக்கு ஒரு ஆதரவை கர்த்தர் கட்டளையிட போகிறார், ஒரு பராமரிப்பை கர்த்தர் கட்டளையிட போகிறார். இந்த சூழ்நிலையை கர்த்தர் தலைகீழாய் மாற்றி ஆமென் கற்பாறையிலிருந்து நீரூற்றை வரவழைக்கிற கர்த்தர். இன்று 6வது நாள் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல வாக்குத்தத்தம், கடினமானதை நான் உனக்கு லகுவாய் மாற்றுவேன், கடினமானதை லகுவாய் மாற்றுவேன். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படியே ஒரு பாடலை பாடி ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். நமக்கு கடினமானதை லகுவாய் மாற்றுகிற கர்த்தர். தேங்க்யூ ஜீசஸ். அவர் கற்பாறையிலிருந்து தண்ணீரை வரவழைக்கிறதற்கு வல்லமை உள்ள தேவன். அவருக்கு அது பெரிய பொருட்டே அல்ல, அவருக்கு ஒரு பெரிய விஷயமே அல்ல. கர்த்தருக்கு அதுவும் கற்பாறையும் சரி, சமனான வெளியும் சரி, இங்கிருந்தும் தண்ணீரை புறப்பட பண்ணுவது கர்த்தருக்கு லேசான காரியம். அங்கிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணுவதும் கர்த்தருக்கு லேசான காரியம். என் வாழ்க்கை பயணமெல்லாம் என்னோடு கூட என் கரத்தை பிடித்து கர்த்தர் நடத்த போறாரு. எல்லாரும் ஆமென். உங்களுடைய கரங்களை தலைமேல் வைத்து இந்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறினதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கைக்கு முன்பாக இருக்கிற அத்தனை கடினங்களையும் கர்த்தர் லகுவாய் மாற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம். என் தேவன் அதை லகுவாய் மாற்ற போகிறார். ஆமேன். ஸ்தோத்திரம். இன்னைக்கு சொன்ன இந்த 3 காரியங்களையும் வைத்து நீங்கள் ஜெபியுங்கள். ஆமேன். இரக்கமே இல்லாத இடத்திலிருந்து தயவை கொண்டு வருகிற கர்த்தர், அழிக்க நினைக்கிற இடத்திலே அலங்கரிக்க பண்ணுகிற கர்த்தர். ஆமேன். ஸ்தோத்திரம். சேதப்படுத்தின இடத்திலே சேவை செய்யும்படியாக வைத்தவர் கர்த்தர். அவருக்கு மனிதனுடைய இருதயத்தை திருப்புவது கடினமே இல்லை. நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிச்சு அந்த பாட்டை அப்படியே பாடி தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், நன்றி அப்பா நன்றி. ஓ என் வாழ்க்கை பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமையில் வேகம் தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் நான் கண்டேன். என் வாழ்க்கை பயணமெல்லாம் தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் எல்லா இயேசுக்கு சித்தினா தொடங்கினதே. எல்லா இயேசுக்கு சித்தினா தொடங்கினதே. பாடுங்க. என்னை பெருக செய்பவரே அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றி கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் நம்மையாருக்கு செய்தி. அற்பமான என் ஆரம்பத்தை கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாயாருக்கு செய்தி. குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ்க்கை
வாழ்நாளெல்லாம் குறைவெல்லாம் நிறைவாக்கி வாழ்நாளெல்லாம் இப்ப கையமால தட்டியச்சடா ஏசப்பா. இந்த 6வது நாள் முழங்கால் யுத்த ஜெபத்தில் எஸ் கடினமானது உமக்கு எதுவும் இல்லை. கடினமானது இப்போ 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 அந்த வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். Praise the Lord. என்னை பேருங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆமென். அவர்களை அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றாகவும் மாற்றுகிறார். என் தேவன், நான் ஆராதிக்கிற தேவன். இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தினுடைய 6வது நாள் நம்மத்திலே அசைவாடுகிற கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றாய் மாற்றுகிற கர்த்தர். இயலாமை என்று அவருக்கு ஒன்றுமில்லை, செய்யக்கூடாத அதிசயம் என்று அவருக்கு ஒன்றுமில்லை. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்று உண்டோ? நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க கிருபையினால் எங்களை தாங்கிக் கொள்ளும். உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய ஜெப விண்ணப்பத்திற்கு எல்லாம் பதில் கொடுங்க ஆண்டவரே. அவங்க மனசுல இப்ப என்ன ஜெப வேண்டுதல் இருந்தாலும் இந்த 7 நாள் முழங்கால் யுத்த ஜெபத்துல உங்க சமூகத்துல வந்து ஏறெடுக்கப்பட்டுறட்டும், போய் சேரட்டும். ஒரு தூதனை அனுப்பி பதில கொடுத்து அனுப்புங்க ஆண்டவரே, பதில கொடுத்து அனுப்புங்க ராஜா. யாரெல்லாம் ஜெப குறிப்பா அனுப்புறாங்களோ, ஜெபம் பண்ண சொல்றாங்களோ, ஜெபத்தோட இருக்கிறாங்களோ, இப்பொழுது பரலோகத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு பதில் வரட்டும். Thank you Jesus.